காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்திற்கு கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்ட 300 கிலோ சாக்லேட் மாலைகளிலிருந்து சாக்லேட்டை கொத்து கொத்தாக பெண்களும் ஆண்களும் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்து சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வண்டலூர் நெடுங்குன்றம் ஊராட்சியில் இந்தியா கூட்டணியின் காஞ்சிபுர திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து சிறு குறு மற்றும் நடு தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் தாமோ அன்பரசன் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் திறந்த வாகனத்தில் வாக்கு சேகரித்தார். அப்போது அந்த நெடுங்குன்ற ஊராட்சியில் உதயா கருணாகரன் என்பவர் தலைமையில் 300 கிலோ எடை கொண்ட சாக்லேட் மாலையை வேட்பாளர் செல்வத்துக்கு கிரேன் மூலம் செலுத்தப்பட்டது. பின்பு அதனை தொடர்ந்து அவர்களுக்கு பல்வேறு அதாவது உதயசூல் சின்னத்தை வரைபடமாக வரைந்து பாரம்பரிய கலை புலியாட்டம் மூலம் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் முன்னிலேயே அந்த போடப்பட்ட அந்த சாக்லேட் மாலையை அங்கிருந்த பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனடியாக அந்த சாக்லேட்டை பிரித்து எடுத்து அவர் முன்னே பிரித்து எடுத்தனால் அந்த மாலை முழுவதும் சிதறியது. இதை பார்த்த அந்த கட்சி நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் அமைச்சர் முன்னிலே நடைபெற்ற இந்த விவகாரத்தால் அந்த கட்சி நிர்வாகிகளோடு சலசலப்பு ஏற்பட்டது. அதாவது அமைச்சர் இருக்கும் போதே அந்த போடப்பட்ட சாக்லேட் மாலை உடனடியாக கலைக்கப்பட்டது சம்பவம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்து அமைச்சர் மற்றும் வேட்பாளர் அங்கிருந்து சென்றதும் மேலும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.